என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பார் திருநாவுக்கரசர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்யா. வைகரையில் வைகை தமிழ் தேர்வுல இன்னைக்கு 8ஆம் வகுப்புல பழைய பாட புத்தகத்துல 4, 5, 6 அதாவது செகண்ட் டேர்ம்ல இருக்கக்கூடிய 3 பாடங்கள்ல இருந்து வினாக்களை பார்க்க போறோம். சிறப்பா படிச்சுட்டு வரீங்க, அந்த வகையில கரெக்டா படிச்சுட்டு வாங்க. பிளஸ் பாத்தீங்கன்னாக்கு நம்ம கணியன்ல வெற்றிகரமா பாத்தீங்கன்னாக்கு சப் இன்ஸ்பெக்டர் தேர்வு தற்போது ஜூன் மாசம் நோட்டிபிகேஷன் வரப்போகுதுன்னு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. அதை நோக்கி எல்லாரும் பயணிச்சுட்டு இருக்காங்க. அதற்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தணும்னா நம்ம கணியன் அகாடமியில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கான அட்மிஷன் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சிடலாம், சப் இன்ஸ்பெக்டர் தேர்வுக்கு முயற்சி பெற்று வெற்றி பெறலாம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள்யா. அந்த வகையில் இன்றைய முதல் வினா அப்படின்னா பார்த்தீங்களாக்கோ சரிங்களா, சம்பு என்பதன் பொருள் என்ன? சரிங்களா, தீவு, நாவல் பழம், தேன், நிலவு. சரிங்களா, எளிமையான வினாக்கள் தான், அற்புதமான ஒரு பாட்டு. சரிங்களா, சம்பு என்பதன் பொருள் தீவு, நாவல் பழம், தேன், நிலவு. சொல்லுங்க. சரிங்களா, தேன்நுகர் வண்டு மதுதனை உண்டு மயங்கியே கிடந்ததை கண்டு அது சம்புவின் பழம் என்று தடங்கையில் எடுத்து பார்த்தால் வான் ஒரு மதியம் வந்ததென்று அண்ணி பறந்ததோ வண்டு அப்படின்னு அழகா அந்த பாட்டு கொடுத்திருப்பாங்க. என்ன பாட்டுப்பா? விவேக சிந்தாமணி பாட்டு கொடுத்திருப்பாங்க. அந்த விவேக சிந்தாமணியில என்னப்பா என்ன ஆன்சர்? சூப்பர், எல்லாருமே சரியான ஆன்சர் கொடுத்துருக்கீங்க. சம்பு என்றால் என்னப்பா? நாவல் பழம். நாவல் பழத்தை சரிங்களா, ஒரு வண்டு என்ன செஞ்சிருக்கு, மது பூவுல தேனை குடிச்சு மயங்கி கிடந்துச்சான். அதை எடுத்து ஒரு பொண்ணு வந்து கையில் எடுத்து வச்சு பார்த்துருக்காங்க. நாவல் பழம் மாதிரி இருக்குன்னு அப்படி அந்த பொண்ணு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. உடனே திடீர்னு அந்த வண்டு அந்த மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு பார்த்துருக்கு. பார்த்தா அந்த பொண்ணுடைய முகம் எப்படி இருந்துச்சா, மதியம். சரிங்களா, நிலவு போல இருந்திருக்கு. ஐயோ, நிலவு வந்துட்டா பூ மூடிருமே அப்படின்னு என்ன செஞ்சிருக்கு, வண்டு பறந்துருக்கு. உடனே அந்த பொண்ணு பறந்தது வண்டா பழமா அப்படின்னு வியந்து பார்த்தாங்களாம். அதுதான் விவேக சிந்தாமணி. சரிங்களா, விவேக சிந்தாமணி எழுதியவர் பல யாருன்னு தெரியல. ஏன்னா பல பேர் வந்து தொகுத்த நூல்னு சொல்லாங்க. வெள்ளத்தால் அழியாது, வெந்தலால் வேகாது, கொள்ளத்தான் கொடுத்தாலும் நிறைவின்றி குறையாது அப்படின்னு கல்வியை பத்தி சொல்றது விவேக சிந்தாமணி தான் சொல்லியிருக்கோம். குழம்பிடக்கூடாது. விவேக சிந்தாமணி, சீவக சிந்தாமணி. சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர், 50 காப்பியங்கள் ஒன்று. விவேக சிந்தாமணி வராது. சரிங்களா, அதே மாதிரி மது நனையா தேன் என்று பொருள். சரிங்களா, சம்பு என்றால் நாவல் பழம், மதியம் என்றால் நிலவு. மதினப்பா நிலவிற்கு அறிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லும் இருக்கிறது. ஒண்ணுக்கு என்னப்பா ஆன்சர்? பாம்பே ஆன்சர். சரிங்களா, 2வது வினாவுக்கு போலாம். இக்கால ஔவையார் என்று அசலாம்பிய அம்மையாரை அழைத்தவர் யார்? சரிங்களா, இக்கால ஔவையார் என்று அசலாம்பிய அம்மையாரை அழைத்தவர் யார்? அண்ணா, திருவிக்கா, பாரதியார், பெரியார். சரிங்களா, இக்கால ஔவையார் என்று அசலாம்பிகை அம்மையாரை அழைத்தவர் யார்? சரிங்களா, ஔவையார்னாலே நம்மளுக்கு தெரியும், சங்காலத்துல அதிக பாடல் பாடிய பெண்பார் புலவர் தான் ஔவையார். புறநானூற்றில் மட்டும் 33 பாடல்கள் பாடியிருக்காங்க. சரிங்களா, அதிகமான்ட்ட அவைக்கல புலவராக இருந்திருப்பாங்க, நெல்லிக்கண் வாங்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. வரலாற்றுல 5 ஔவையார்கள் இருந்ததா சொல்றாங்க. சரிங்களா, அப்படியே ஔவையார், இக்கால ஔவையார் யாரு? அசலாம்பி அம்மையார சொன்னாங்க அப்படிங்கிறத அழகா கொடுத்திருப்பாங்க. பாரத தாய் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டு எழுதினவங்க யாருப்பா? நம்ம அசலாம்பிகை அம்மையார். அவரை இக்கால ஔவையார் என்று அழைத்தவர் யாரு? திருவிக்கா அவர்கள் தான் அழைச்சிருப்பாரு. சரிங்களா, இந்த அசலாம்பிகை அம்மையாரை பொறுத்த வரைக்கும் திண்டிவனத்துக்கு அருகில் ஒரு ரட்டணையில பிறந்திருப்பாங்க. திலகர் புராணம், காந்தி புராணம், ராமலிங்க சுவாமிகள் சரிதம் அப்படின்னு பல நூல்களை என்ன செஞ்சிருப்பாங்க, எழுதியிருப்பாங்க. ஒரு சிறந்த மேடை பேச்சாளராக விளங்கியவங்க தான் இந்த அசலாம்பிகை அம்மையார். சரிங்களா, அண்ணா தமிழகத்தின் அன்னி பேசண்ட் யாருப்பா? மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். சரிங்களா, அப்படின்னு அழைச்சது அண்ணா தான். தமிழகத்தின் அன்னி பேசண்ட் மூவலூர் ராமமிர்தம் என்று அழைத்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா தான் அழைத்திருப்பாரு. சரிங்களா, பாரதியார் வந்து நம்ம பாரதிதாசன் சொல்ற போது பாரதி கவிதா மண்டலத்தை சார்ந்த கவி, இந்த கவி சுப்பரத்தினம் ஓர் கவி அப்படின்னு சொல்லி பாரதியார் வந்து பாரதிதாசனை பத்தி ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாரு. பெரியார் என்ன சொல்லுவாரு, நம்ம முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகி என்று அழைத்திருப்பாரு. அதே மாதிரி நம்ம காமராஜர், கல்வி கண் திறந்தவர் காமராஜர் என்று காமராஜர் அழைத்தவர் யார் தான்? பெரியார் தான்ப்பா. சரிங்களா, அடுத்து 3வது வினாக்குள்ள போலாம். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் நூலில் உள்ள பாடல்கள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்கேன். ராமலிங்க சுவாமிகள் சரிதம் இப்பதான் பார்த்தா அசலாம்பி அம்மையார் எழுதியதான் ராமலிங்க சுவாமிகள் சரிதம். ஏன்னா அவங்க தொடக்காலத்துல திருப்பாதிரி புலியூர் கடலூர் பக்கத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் வந்து வடலூர், நம்ம வள்ளலாறு பிறந்த ஊர் எதுப்பா? கடலூர் மாவட்டம் மருதூர். அவர் ஏற்படுத்திய அமைப்புகள் எல்லாமே வடலூர். அந்த வடலூர்ல கொஞ்ச நாள் இருந்திருப்பாங்க. அப்பதான் அவங்க என்ன செஞ்சிருப்பாங்க, ராமலிங்க சுவாமிகள் சரிதம் என்ற ஒரு நூலை எழுதியிருப்பாங்க. அந்த நூல்ல பாடல்கள் எத்தனைப்பா? 409. சரிங்களா, சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துக்கள்யா. 402 பாடல்கள் எங்க பாத்துருக்கோம்? குறுந்தொகையில கடவுள் வாழ்த்து சேர்த்து 402 பாடல்கள், 412 பாடல்கள் பாஞ்சாலி சபதம், 431 நலவெண்பாவில் உள்ள பாடல்கள். சரிங்களாயா, அடுத்து 4வது வினாவுக்கு போயிடலாம். முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையை இழந்த ஆண்டு. சரிங்களா, முத்துவடுகநாதர் சிவகங்கை சீமையை இழந்த ஆண்டு 1780, 1772, 1730, 1796. சரிங்களா, சொல்லுங்க பாப்பா. பிடிஎஃப்ல கொஸ்டின் லிங்க் இருக்கியா, கரெக்டா பார்த்து வச்சுக்கோங்க.
பிளஸ் வந்து நம்ம ஆன்சருக்கு ஏத்த கேள்வி. சரிங்களா, எல்லா கேள்விக்கும் ஆன்சர் இருக்கு. ஆனா ஏத்த ஆன்சர் அடிச்சாதான் நம்மளுக்கு வெற்றி இருக்கு. அதை மனசுல மறைச்சுக்கிட்டு ஆன்சரையும் முழுமையா பார்க்கணும், கேள்வியும் முழுமையா பார்த்துட்டு நம்ம உள்ள வரணும். சரிங்களா, முத்துவடுகநாதர் சிவகங்கை இழந்த ஆண்டு எப்ப அப்படின்னு பாத்தீங்களாக்க, எப்பப்பா யாரு முத்துவடுகநாதர்? ஆங்கிலேயரே ஆயுதத்து போராடிய முதல் பெண்மணி யாருப்பா? வேலுநாச்சியாருடைய கணவர் தான் முத்து உடுகநாதர். சரிங்களா, அவர் ஆங்கிலேயர்களாக எப்ப கொல்லப்பட்டிருப்பாரு? 1772 கொல்லப்பட்டிருப்பாரு. அதான் இழந்த ஆண்டுன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா, 72 இறந்து போவாரு. சிவகங்கை சீமையை ஆங்கிலேயர்கள் கைப்பற்றுவாங்க. சரிங்களா, பான்சர்னாப்பா 72 தான். 8 ஆண்டுகள் தலைமறைவா இருந்து மிகப்பெரிய படையோட வந்து என்ன செய்வாங்க, விஜயதசமி திருநாள்ல ஃபர்ஸ்ட் காளையார் கோயில மீட்பாங்க. யாரு? நம்ம வேலுநாச்சியார் அம்மா, சின்ன மருது பெரிய மருது. சரிங்களா, அவங்களுடைய மைசூர் பள்ளியினுடைய மைசூர் மன்னருடைய ஐதர் அலியுடைய 5000 படைகளோட வந்து வெற்றிகரமா சிவகங்கை சீமையை மீட்பாங்க. இவங்களுடைய காலம் பார்த்தீங்கன்னாக்கா 1730 to 1796. சிவகங்கை சீமையை மீட்ட ஆண்டு எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1780 மீட்டிருப்பாங்க. யாரு? வேலுநாச்சியார் அவர்கள். சரிங்களா, ரைட்டுப்பா. அடுத்து அஞ்சாவது வினா என்ன வினா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ, நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன் மகளையும் ஈடுபடுத்தி சிறை சென்றவர் யார்? அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள், மூவலூர் ராமமிர்தம், லீலாவதி. சரிங்களா, சொல்லுங்க. சரிங்களா, யாருப்பா? நீலன் சிலை அகற்றும் போராட்டம். அந்த பெண்களை பத்தி 3 பாடம் இருக்கு. சரிங்களா, அழகா ஃபர்ஸ்ட் பாத்தீங்களாக்க வேலுநாச்சியார், அதுக்கு முன்னாடி அசலாம்பி அம்மையார், அதுக்கடுத்து வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்புஜத்தம்மாள் அப்படின்ட்டு 4 பேரை பத்தி கொடுத்திருப்பாங்க. கண்டிப்பா அந்த 4 பாடமே மிக முக்கியமான ஏரியாப்பா. சரி, நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் தன் மகளையும் ஈடுபடுத்தி சிறை சென்றவர் யாருப்பா? யாருதான்? அஞ்சலை அம்மாள் அவர்கள் தான். சரிங்களா, யாருக்கு அஞ்சாமல் இருந்திருப்பாங்க. சரிங்களா, காந்தியடிகளை வந்து இவங்களை பிடிக்கிறதுக்கு தடை போட்டிருப்பாங்க. காந்தியடிகளை பார்க்க முடியாம போயிருப்பு, பருதா போட்டு போய் காந்தியடிகளை பார்த்திருப்பாரு. அதனால காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சி ராணி என்று அழைக்கப்பட்டவர் யார் தான்? அஞ்சலி அம்மாள் தான். சரிங்களா, இவங்க கடலூர் மாவட்டம் முதுநகர்ல என்ன செஞ்சிருப்பாங்க? பிறந்திருப்பாங்க. 1921 வெள்ளையனே வெளியேறு போராட்டம், காந்தியடிகளால் ஈர்க்கப்பட்டு போராட்டங்கள்லாம் கலந்து மிகச்சிறந்த ஒரு சொற்பொழிவராகவும் தேச விடுதலைக்காக பாடுபட்டவர். இவர் என்ன செஞ்சிருப்பாங்க? கருவுற்றி இருப்பாங்க. சரிங்களா, பேறுகால ஆகிற டயத்துல அவங்க வெளியே விட்டுட்டு குழந்தை பிறந்தோடனே மறுபடியும் என்ன செஞ்சிருவாங்க? ஜெயில அடைச்சிருப்பாங்க. அவங்களுடைய மகள் தான் யாரு? அம்மா கண்ணு. சரிங்களா, அம்மா கண்ணு அவங்கள தான் நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் ஈடுபடுத்தியிருப்பாங்க. 2 பேருமே சிறை போயிருப்பாங்க. காந்தியடிகள் போய் பார்ப்பாரு. அப்பதான் இந்த பொண்ணு 9 வயது சிறுமி. சரிங்களா, அப்ப அம்மா கண்ணுக்கு எத்தனை வயசுப்பா? 9 வயது. அப்ப காந்தியடிகள் பார்த்துட்டு இந்த குழந்தைய காந்தியடிகள் வாரதா ஆசிரமத்துக்கு கூட்டு போயிட்டு லீலாவதி என்ற பெயரை இட்டிருப்பாரு. யாரு? காந்தியடிகள் அவர்கள். சரிங்களா, தாயும் மகளுமாக போராட்டத்தில் ஈடுபட்டிருப்பாங்க. சரிங்களா, அதே மாதிரி அம்புஜத்தம்மாள். சரிங்களா, அம்புஜத்தம்மாளை பொறுத்த வரைக்கும் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என்று அழைக்கப்படுவாங்க. இவங்க கஸ்தூரிபா காந்தியினுடைய எளிமையினால ஈர்க்கப்பட்டு வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய செல்வந்தர். இருந்தாலும் என்ன செஞ்சிருப்பாங்க? இவங்க வந்து ருக்மணி அருண்டேல், சரிங்களா, அந்த பெண் விடுதலை போராளிகளுடன் சேர்ந்து எல்லாவற்றுக்கும் போராடி இருப்பாங்க. அம்புஜத்தம்மாள். சரிங்களா, அவங்க வீட்டுல இவர் தந்தை பேரும் காந்தி பேரு சீனிவாச காந்தி நிலையம் என்ற பெயர்ல என்ன செஞ்சிருப்பாங்க? ஒரு தொண்டு ஆரம்பிச்சு நலப்பணிகள்லாம் செஞ்சிருப்பாங்க. அம்புஜத்தம்மாள். மூவலூர் ராமமிர்தம் பார்த்திருக்கோம். தமிழகத்தின் அன்னி பேசண்ட் யாருப்பா? மூவலூர் ராமமிர்தம் என்று அழைத்தவர் யாருன்னா அறிஞர் அண்ணா. சரிங்களா, அந்த காலத்துல தமிழ் ஆசிரியர்களுக்கு வந்து என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? சரியாத ஊதியம் கொடுத்திருக்க மாட்டாங்க. இலவு வாரம் என்ற பத்திரிகை நடத்தி அதன் மூலம் அந்த எதிர்த்து இருப்பாங்க. யாருன்னா மூவலூர் ராமமிர்தம் அம்மையார். சரிங்களா, ரைட்டாப்பா. அடுத்த 6வது வினா போயிடலாம். கரெக்டா ஆன்சர் கொடுத்துட்டே வாங்க. அம்புஜத்தம்மாள் எத்தனை ஆண்டு நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதினார்? சரிங்களா, 70, 80, 64, 42. சொல்லுங்க. அம்புஜத்தம்மாள் எத்தனை ஆண்டு நினைவாக வந்து என்ன செஞ்சிருப்பாங்க? நான் கண்ட பாரதம் என்ற நூலை எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்களாக்க எத்தனை ஆண்டுப்பா? சொல்லுங்க. 70, 80, 64, 42. சரிங்களா, எத்தனை ஆண்டு நினைவாகப்பா? சூப்பரியா, எல்லாரும் ஆன்சர் கொடுத்துட்டே இருக்கீங்க, மகிழ்ச்சியா. எத்தனை ஆண்டு? 70 ஆண்டுகள் நினைவாக நான் கண்ட பாரதம் என்ற புத்தகத்தை எழுதியிருப்பாங்க. ஒரு மிகச்சிறந்த புத்தகத்தை. சரிங்களா, 1964 என்ன செஞ்சிருப்பாங்க? பத்மஸ்ரீ விருது வாங்கியிருப்பாங்க. சரிங்களா, 80 நம்ம ஞாபகத்துக்கு என்ன வரணும்? உமர் புலவர் எழுதிய முதுமொழி மாலையில 80 பாடல்கள் இருக்கு. அதே மாதிரி 8 தொகை நூல்கள் 1, 10 முதல் 10 கடைசி 10 கிடைச்சிருக்காது. எத்தனை பாடல்கள் இருக்கு? மீதம் 80 பாடல்கள் இருக்கு. தமிழ் மொழி திராவிட மொழி கூறுகள் எத்தனை சதவீதம் வச்சிருக்குப்பா? 80% வச்சிருக்கு. அதே மாதிரி 64 ஆயக்கலைகள் 64, சிவனுடைய திருவிளையாடல்கள் 64, சதுரங்க பலையில் உள்ள கட்டங்கள் 64, 63 நாயன்மார்கள் 63 பேர், 42 நாயா ஓரெழுத்து ஒரு மொழி 42. நேரு தன் மகள் இந்திராவுக்கு எத்தனை ஆண்டுகள் கடிதல் இருப்பார்? 1922 to 1964 வரைக்கும் 42 ஆண்டுகள் கடிதல் இருப்பார். இந்த உலகத்துல
நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகள் எத்தனை? 52 வகையான பாம்புகள் நச்சுத்தன்மை வாய்ந்த பாம்புகளாக இருக்கும். பாளையக்காரர்கள் எத்தனை பாளையங்களாக பிரிச்சாங்களா? 72 பாளையங்களாக பிரிச்சிருப்பாங்க. சிவனடியார்கள் எத்தனை பேர்னாலும் 72 பேர். எல்லாமே கரெக்டான மரத்துல ஞாபகம் வச்சுக்கீங்க. ரைட்டு. 6வது ஆன்சர் 70 ஆண்டு நினைவா எழுதியிருப்பாங்க அம்புஜத்தம்மாள். அடுத்து 7வது கொஸ்டின். சரிங்களா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்தனவே. சரிங்களா? அந்த பெண்களுடைய போராட்டத்தெல்லாம் பார்த்துட்டு அழகா இந்த வாசகத்தை வச்சிருப்பாங்க கீழே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்தனவே. பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடு நற்றவ வாணினம் விட நனி மிகுதி சிறந்தது தான் நனி. என்னப்பா நனி என்னது? உரிச்சொல்லுக்குரிய சொல்கள். சரிங்க? சால உரு தவ நனி களி கூறலாம் நம்ம உரிச்சொல்லுக்கு வரக்கூடிய சொற்கள். நனி சிறந்தனவே என்று பாடியவர் யார்? பாரதியார், வள்ளலார், பாரதிதாசன், ஔவையார். சொல்லுங்க யாருப்பா? பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவாணினும் நனி சிறந்தனவே என்று பாடியவர் யாருப்பா? சூப்பரியா ஆன்சர் கொடுத்துட்டே வாரீங்க. மகிழ்ச்சியா. யாரு? நம்ம யாரு? பாரதியார். சரிங்களா? பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. அதே மாதிரிதான் நாடும் மொழியும் நமது இரு கண்கள். சரிங்களா? அப்படின்னு சொன்னவரும் இந்திய ஒற்றுமையை பத்தி பேசினவரும் பாரதியார் தான். 30 கோடி முகமுடையால் ஒரு உடல் மொயம்புற ஒன்றுடையால் இவள் செப்பு மொழி 10 நெற்றுடையால் எனினும் சிந்தனை ஒன்றுடையால் என்று சொன்னவர் யார் தான்? பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. வள்ளலார் அழகா ஒன்று சொல்லியிருப்பாரு. பெற்ற தாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பெற்ற தாய் மறந்தாலும் நற்றவத்தொவருங்கர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு பாடினவர் யாரு தான்? நம்ம வள்ளலார் பாடியிருப்பாரு. சாரு பாரதியார் என்ன சொல்லிருப்பாரு? தாய்மொழியாம் தமிழை பழித்தவனை தாய் தடுத்தாலும் விடேன் என்று சொன்னவர் யாருப்பா? நம்ம பாரதிதாசன் தான் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஔவையார் என்ன சொல்லுவாங்க? அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் முழுவதும் சாலவும் நன்று தாயை சிறந்ததொரு கோயிலும் இல்லை. அழகா அகத்தியர் பாட்டு. அகத்தியர் இருந்து ஒரு பழைய தமிழ் சினிமாவில விட அந்த பாட்டு அற்புதமா என்ன செஞ்சிருப்பாங்க? பூவை செங்குட்டுவன் என்பவர் ஒரு எழுதியிருப்பார். சரிங்களா? இங்க ஔவையார் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அழகா அந்த தாய் வரதுனால தாயை பத்தி எல்லாரும் சொல்லியிருக்கேன். செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே. பாரதியார் ஒருத்தர் தான் தந்தையர் நாடு என்றத சொல்லியிருப்பாரு. மேக்சிமம் தாய்நாடு நாயுடான்னு பேசுவோம். ஆனா பாரதியார் தந்தைய நாடு என்று சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பாரதியார் சொன்னது என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் அப்படின்னு சொன்னவரும் யாருதான்? பாரதியார். என்னைக்கு பிறந்தாலே தெரியாது அப்படி பழமையானவள் எங்கள் தாய் என்று சொன்னவரும் பாரதியார் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? ரைட்டியா? அடுத்தது போலாமையா? 8வது வினா. சரிங்களா? 8வது வினா பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்களாக்கு நம்ம கணியின் புக்ஸ். சரிங்களா? கணியின் புதிப்பகத்துல எல்லா புத்தகங்களும் நம்மளுக்கு கிடைக்குது. நேரடியாக நீங்க வந்தீங்களாக்கு சலுகை விலைகளை வாங்கிக்கலாம். இணைய வாயிலாக விண்ணப்பித்து நீங்க புத்தகங்களை பெற்றுக்கலாம். சரிங்களா? கணியன். சரிங்களா? புத்தக தேவைக்கு நீங்க ஆர்டர் பண்ணோம்னா 99 44 44 03 31 என்ற அண்ணுக்கு அழைத்து நீங்க புக் பண்ணி நேரடியாக உங்க வீட்டிலேயே வாங்கிக்கலாம் புத்தகங்களை. சரிங்களா? அடுத்து 8வது வினா என்ன வேணாப்பா? ஒரு ஏக்கர் பரப்பளவில் வளர்ந்துள்ள மரங்கள் ஒரு ஆண்டிற்கு எத்தனை பேருக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா? அது ஒரு மரத்தை கண்டிப்பா இன்னைக்கு அடிக்கிற வெயில இன்னைக்கு அவ்வளவு மீம்ஸ் வந்து இருக்கு. மரலடா நீங்க புறாத்தி வெட்டி போட்டு இன்னைக்கு வந்து சூரிய வருது, அக்னி வருது, சூரிய புயல், ரெட் அலர்ட், புயலுக்கு அலர்ட் விட்டு பாத்துருக்கான். வெயிலுக்கு அலர்ட் விட்டு பாக்குறோமா? அலர்ட் விட்டாங்கப்பா. அலர்ட் ஆரஞ்சு அலர்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க சில மாவட்டங்களுக்கு. அந்த அளவுக்கு வெயிலின் உச்சத்துல போயிட்டு இருக்கு. எல்லா மாநில மாவட்டங்களும் ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? அழகா அதான் சொல்லுவாங்க, காஞ்சி போன நதிகள்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் கொள்ளும். அந்த நதியே காஞ்சி போயிட்டான்ற மாதிரி எல்லாரும் வெயில் இருக்கு குளிர்ச்சியான இடத்துக்கு ஓடுவோம், கொடைக்கானல் போவோம், ஊட்டி போவோம்னு பார்த்தா அங்க இதை விட வெப்பநிலை என்ன செஞ்சிட்டு இருக்கு? கூடிட்டு இருக்கு. உதகமண்டலத்துல 75 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு வெயில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த சுற்றுச்சூழலுமே என்ன செஞ்சிருக்கு? மாறி இருக்குன்னு தான் நம்ம நினைக்க மாதிரி இருக்கு. அதனால அதிகப்படியான மரங்களை வளர்க்க வேண்டிய பொறுப்பு நம்மகிட்ட இருக்கு. அதை தயவு செய்து மனசுல வச்சு இருங்க. மரங்கள் தினம் என்னைக்குப்பா? மார்ச் 21. அந்த அடிப்படையில பழைய பாடப்புத்தகத்துல அருமையா கொடுத்திருப்பாங்க. 1 ஏக்கர் பரப்பளவுல வளர்ந்துள்ள மரங்கள் ஒரு ஆண்டிற்கு எத்தனை பேருக்கு தேவையான ஆக்சிஜனை தருகிறது அப்படின்னா எத்தனை பேருக்கு தேவையானப்பா? 18 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்கும்பா. சரிங்க? எத்தனை பேருக்குப்பா? 18 பேர். 1 ஏக்கர் பரப்பளவுல வளர்ந்துள்ள ஒரு வருஷத்துல 18 பேருக்கு கொடுக்கலாம் ஆக்சிஜன். சரி, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரம் வைங்க தள்ளி. சரிங்களா? மேக்சிமம் வேப்ப மரம் வைங்கப்பா, குளிர்ச்சி தரக்கூடியது. சரிங்களா? வேப்பம்பூ மாலை அணிந்தவன் யாருப்பா? நம்ம பாண்டியன் தான். சரிங்களா? 18 பேருக்கு தேவையான ஆக்சிஜனை கொடுக்குது. அதே மாதிரி 18 வேற என்ன? கலம்பா உறுப்புகள் 18, 17 மேற்கணக்கு நூல்கள் 18, 17 கீழ்கணக்கு நூல்கள் 18, மெய்யெழுத்துகள் 18. சரிங்களா? தாய்மானவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 18ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? மற்ற யாரு? 18 சித்தர்கள் 18 பேர். அதுல முதல் சித்தராக கொள்ளப்படுவர் யாருப்பா? திருமூலர். அது எல்லாமே 18 ஞாபகத்துல வச்சுக்கணும். சரிங்களா? 63 நாயன்மார்கள் 63 பேர், 72 சிவனடியார்கள். சரிங்களா? 55. சரிங்களா? 55 என்னப்பா வரும் சொல்லுங்க? 55ல எது இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. 55. சரிங்களா? ரைட்டுப்பா. அடுத்து வாங்க நம்ம 9வது வினாவுக்கு போலாம். சரிங்களா?
9வது வினா என்ன வினா? செங்குட்டுவன் சட்டை என்பது டேஸ் வேற்றுமை. 5ஆம் வேற்றுமை தொகை, 6ஆம் வேற்றுமை தொகை, 7ஆம் வேற்றுமை தொகை, 4ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? செங்குட்டுவன் சட்டை சொல்லுங்க. வேற்றுமை ஒரு பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்தி காட்டுவதுதான் வேற்றுமை. அந்த வேற்றுமை 8 வகைப்படும். இது தொகையில வருது, வேற்றுமை தொகை. சரிங்களா? தொகை 6 வகைப்படும். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை என 6 வகைப்படும்யா. அதுல செங்குட்டுவன் சட்டை 2 சொற்கள் இருக்கு. 2 சொற்களுக்கு இடையே ஏதேனும் ஒரு வேற்றுமை உருவு மறைந்து வந்தால் அது வேற்றுமை தொகை. எந்த வேற்றுமை உருவு மறைந்து வருதோ அது அந்த வேற்றுமை தொகை. சரிங்களா? அப்ப 2ல இருந்து 7 வரைக்கும் தான் நம்மளுக்கு வேற்றுமை உருவு இருக்கு. முதல் வேற்றுமைக்கு 8ஆம் வேற்றுமைக்கு உருவு இல்லை. அதனால முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை என்றும் 8ஆம் வேற்றுமை விழி வேற்றுமை என்று நம்ம அழைப்போம். சரிங்களா? சூப்பரா ஆன்சர் சொல்லிட்டே வரீங்க, மகிழ்ச்சியா. செங்குட்டுவன் சட்டை. சரிங்களா? செங்குட்டுவன் நம்மளுக்கு யார் ஞாபகத்துக்கு வரணும்? சேரன் செங்குட்டுவன் இளங்கோவடிகளுடைய அண்ணன், கண்ணைக்கு சிலை எடுத்தவர், சேர மரபினர், இமய வரம்பு நெடுஞ்சேரலாதனுடைய மூத்த மகன் யாரு? சேரன் செங்குட்டுவன். சரிங்களா? அவங்க அம்மா பேர் என்ன பேருப்பா? நற்சோனை. சேரன் செங்குட்டுவனுடைய அம்மா பேர் என்ன பேரு? நற்சோனை. சரிங்களா? சோழ மரபை சேர்ந்தவங்க நற்சோனை. இவங்க எல்லாம் சேர மரபு, நற்சோனை அவங்க அம்மா மட்டும் சோழ மரபு. சரிங்களா? அப்ப செங்குட்டுவன் சட்டை எப்படி சொல்லலாம்ப்பா? செங்குட்டுவனது சட்டை. சரிங்களா? செங்குட்டுவனது சட்டை. அப்ப அது என்பது என்ன? அது ஐ ஆல் கு இன் அது 5ல வருது. முதல்ல இருக்குல்ல, அப்ப எத்தனாவது வேற்றுமை? 6ஆம் வேற்றுமை தூர்வு. அது மறைஞ்சு வருது அப்படின்னு பார்த்திருக்காங்க. சரிங்களா? சரிங்களா? 5ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? ஐ ஆல் கு இன். சரிங்களா? இன்னும் 4வது உருவம் வருது. அப்போ பஸ் இருக்குனால அது 5ஆம் வேற்றுமை தூர்வு. மலைவீல் அருவி. சரிங்களா? மலைவீல் அருவினாப்பா மலையின் வீல் அருவி. என்ற உருவு மறைஞ்சு வருது. 5ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? 7ஆம் குகை புலி. சரிங்களா? 7ஆம் வேற்றுமை உருவுனா அப்ப கண், குகை கண் புலி. சரிங்களா? குகை கண்ணுனா குகைக்கு உள்ள இருக்காருன்னு புலி. அப்ப கண் என்ற உருவு மறைந்து வருது. அதனால என்ன வேற்றுமைப்பா? 7ஆம் வேற்றுமை தொகை. சரிங்களா? ஐ ஆல் கு 4ஆம் வேற்றுமை தொகை. கூக்கு என்னப்பா? 4ஆம் வேற்றுமை உருவு. சரிங்களா? என்ன சொல்லலாம்? என் மகன் சொல்லுங்க. சரிங்களா? என் மகன் என்ன வேற்றுமை தொகை? கமெண்ட் பண்ணுங்கப்பா சீக்கிரம். என் மகன். சரிங்களா? எப்படி சொல்லலாம்? எனது மகன் அப்படின்னு போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? 6ஆம் வேற்றுமை தொகைன்னு போட்டுக்கூடாது. ஏன்னா அது என்பது அக்ரிணியை தான் குறிக்கக்கூடியது. இது எப்படி சொல்லலாம்? என்னுடைய மகன் அல்லது எனக்கு மகன் தான் சொல்லணும். அப்ப எனக்கு என்னது? எத்தனாம் வேற்றுமை உறுப்பா? 4ஆம் வேற்றுமை உறுப்பு. அப்ப 4ஆம் வேற்றுமை தொகை தான் என் மகன். சரிங்களா? பார்த்தடிக்கணும், விட்டுறக்கூடாது. சரிங்களா? ரைட்டு. அடுத்து 10வது வினாவுக்கு போயிடலாம். அதனால தொகை அடிப்படையில மிக எளிமையான ஒரு இலக்கண குறிப்பு. இதெல்லாம் தப்பே பண்ணக்கூடாது. ஞாபகத்துல வச்சு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். 10வது வினா என்ன வினா? அவரது தவறானது எது? அவரது மகனோடு அந்த சுற்றுலா அவர்தாம் ஏற்றுக்கொண்டார். சொல்லுங்க. தவறானது எது? இதுல எது தவறா இருக்கு? சரியான சொற்றோடது இப்படிலாம் நம்ம பண்ணக்கூடாது. அளவு பாட புத்தகத்துல கொடுத்திருப்பாங்க. சொல்லுங்க பாப்போம். அவரது மகனோடு அந்த சுற்றுலா அவர்தாம் மேற்கொண்டார். எது தவறாக இருக்கிறது? சரிங்களா? இந்த கேள்விக்கு உரிய பதில் முன்னாடி கேள்வியில நம்ம குழு கொடுத்த மாதிரி சொல்லிட்டேன். சரிங்களா? அதை வச்சு அடிங்க. சரிங்களா? சூப்பர்ப்பா சூப்பர்ப்பா. சரிங்களா? எல்லாம் நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, மகிழ்ச்சியா. சரிங்களா? தவறானது எது? சரிங்களா? பாருங்க. மேற்கொண்டார் சரியா தவறாப்பா? சரி. சரிங்களா? அவர் தாம், அவர் தான் சொல்லக்கூடாது, அவர் தாம் என்றுதான் அழைக்க வேண்டும். அந்த சுற்றுலா இச்சு வரணும். சரிதான். அவரது மகனோடு, இப்பதான் சொன்னேன், அது என்பது அக்ரிணை, அது மகன்றது ஒரு உயர்திணை. அப்ப அது பயன்படுத்தலாமா? அவருடைய மகனோடு அப்படின்னு போடணும். அவருடைய மகனோடு என்றுதான் வர வேண்டும். சரிங்களா? அப்ப எது தவறு? அவரது மகனோடு தவறு. சரியாக அவருடைய மகனோடு என்று வந்திருக்க வேண்டும். அதனால தவறானது எது? ஏ ஆப்ஷன் தான். சரிங்களா? அடுத்து 11வது வினாவுக்கு போயிடலாம். சரிங்களா? உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்று திருமந்திர பாடல் 3வது தந்திரத்தில் எத்தனாவது பாடல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம திருமந்திரம். சரிங்களா? அதுல உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்ற பாடல் 3வது தந்திரத்தில் இடம்பெற்றிருக்கு. அது 3வது தந்திரத்துல எத்தனாவது பாடல்? ஏன்னா தமிழ் 3000 சொல்றோம் திருமந்திரத்தை. ஏன்னா 3000 பாட்டு இருக்கு. அந்த 3000 பாட்டுல இது எத்தனாவது பாடல் அப்படின்னு பாருங்க. சரிங்களா? நம்ம சைவ திருமுறைகள் எத்தனைப்பா? 12. அதுல 10ஆம் திருமுறை தான் திருமந்திரம். திருமந்திரத்தை எழுதியவர் திருமூலர். ஒன்றே குலம் ஒருவனே தூவன் ஒருவனே தேவன் இனி நன்றாக இறைவன் படைத்தன தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கும் உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே இதெல்லாம் அவருடைய முக்கியமான மேற்கோள்கள். அன்புமே சிவம், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அது யாருப்பா சொன்னது? திருமூலர் தான். சரிங்களா? ரைட்டு. அகராதி என்ற சொல் முதல் எங்க வரும்னு பாத்தீங்களாக்க திருமூலர் எழுதிய திருமந்திரத்துல தான் வரும்னு கொடுத்திருப்பாங்க அகராதி என்ற சொல். சரிங்களா? ரைட்டு. பின்னாடி பாடப்புத்தகத்துல வரும், பார்ப்போம். சரிங்களா? அப்ப உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்ற திருமந்திர பாடல் எதுல இடம்பெற்றிருக்கு? சரிங்களா?
இதுல 724வது பாடலாக 3வது தந்திரத்தில் இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? 583 உங்களுக்கு என்ன ஞாபகத்துக்கு வரணும்? மலை படுகடாம், மலையை யானையாக உருவம் செய்து அதில் எழும் பல வகை ஓசைகளை அதன் மதம் என்று விளக்குவதால் மலைப்படுகடாம் என்று பெயர் பெற்றது. ஆற்றுப்படை நூல்களில் ஆற்றுப்படை என்று பெயர் பெறாத ஆற்றுப்படை நூல் என்றால் மலைப்படுகடாம் என்ன பேரு? கூத்தர் ஆற்றுப்படை என்று அழைக்கப்படும் ரணிய முற்றத்து பெருங்குன்று பெருங்கவுசியனார் பாடியது. 782 ஞாபகத்துக்கு வரணும். 10 பாடலில் மிகப்பெரிய நூல் மதுரை காஞ்சி 782 அடிகளை கொண்டது. 782ல 354 பாட்டு மதுரையை பத்தி என்ன செய்யும் சொல்லணும். சரிங்களா? அடுத்து 354 பாட்டு மதுரையை பத்தி சொல்லணும். சரிங்களா? அப்ப உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்பது எத்தனாவது பாட்டு? 724வது பாட்டு. சரிங்களா? அடுத்து பாத்தீங்களா 12வது வினா. 12வது வினா என்ன வினா? வீரமாமுனிவர் எந்த வயதில் தமிழகம் வந்தார்? சரிங்களா? 30, 33, 19, 39 சொல்லுங்க. வீரமாமுனிவர். சரிங்களா? அழகா அவரை பத்தி விளக்க நிறைய பார்த்துட்டான். தமிழ் முனிவர்களில் ஒருவராக யார் திகழ்கிறார்? வீரமாமுனிவர் அப்படின்னு சொன்னவர் யாருப்பா? நம்ம சொல்லின் செல்வர் ராபி சேது பிள்ளை செல்வார். இத்தாலி நாட்டை சேர்ந்தவர். லத்தீன் மொழியில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பாரு. தமிழின் முதல் அகராதி சதுர அகராதியை கொடுத்தவர் இவர் தான். தமிழின் முதல் ஏழ நூல் பரமார்த்த குருவதை எழுதியவர் இவர் தான். தொன்னூல் விளக்க எழுதியவர் இவர் தான். சரிங்களா? கித்தேரியம்மாள் அம்மான் எழுதியவர் இவர் தான். சரிங்களா? தொற்று சிற்றிலக்கியங்கள் 96 என்று வரிசைப்படுத்தியவரும் இவர் தான். சரிங்களா? ரைட். அப்ப வீரமாமுனிவர் எந்த வயதுல வந்தாருப்பா? சூப்பர்ப்பா. எத்தனாவது வயதுல? 30வது வயதுல வந்திருப்பாரு. சரிங்களா? இப்போ 33 உங்களுக்கு ஞாபகத்துக்கு என்ன வரணும்? நம்ம பரிதிமார் கலைஞர் ஞாபகத்து வயதுன்னு 1870ல பிறந்து 1903ல 33 வயதிலே இறந்திருப்பாரு நம்ம பரிதிமார் கலைஞர். தமிழ் நாடக பேராசிரியர். சரிங்களா? உயர்தனி செம்மொழி என்று தமிழுக்கு என்று முதல்ல முழங்கியவர் நம்ம பரிதிமார் கலைஞர் தான். 19 சரிங்களா? யாருப்பா? ஜி.யு. போப்பு. சரிங்களா? திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜார்ஜ் யூக்லோ போப்பு. புறநானூற்றி சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி.யு. போப்பு. திருவாசகத்தை முழுமையாக மொழிபெயர்த்தவர் யாரு? ஜி.யு. போப்பு. 1900ல அவர் 19 வயசுல தமிழ்நாட்டுக்கு வந்திருப்பாரு. சரிங்களா? 39 வயசுனோடனே நம்மளுக்கு நம்ம மகாகவி பாரதியார் வரணும். 1882ல பிறந்திருப்பாரு. 1921ல மறைஞ்சிருப்பாரு. 39 ஆண்டுகள் தான் வாழ்ந்தவர் மகாகவி பாரதியார். இன்னைக்கு அவரை பத்தி பேசிட்டு இருக்குன்னா அவருடைய இரவா போலுடைய நூல்கள் அவருடைய பேச்சு வீச்சு தான். சரிங்களா? அதே மாதிரி பாத்தீங்களாக்க இன்னொருத்தர் நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுவார். 29 வயசுல இறந்து போனாரு. சரிங்களா? இன்னும் அந்த மனுஷங்களாம் இருந்திருந்தா எவ்வளவோ தமிழ்ல அவ்வளோ அருமையான பொது உடைமை சிந்தனையுடைய பாடல்கள் இருந்திருக்கும். வாழ்ந்த நாட்கள் கொஞ்சமானாலும் வரலாறை பெருசாகிட்டு போயிட்டாரு. அவர் வாழ்ந்த நாட்கள் அதிகமா இருந்தா வரலாறு இன்னும் பேசப்பட்டு கொண்டே இருந்திருக்கும். சரிங்களா? 29 வயசுல இருந்திருப்பாரு. மக்கள் கவிஞர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். சரிங்களா? அப்ப எல்லாமே இந்த வயதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கீங்க. ரைட். அடுத்து 13வது வினா பாக்குறதுக்கு முன்னாடி பாத்தீங்களாக்கா நம்ம டிஎன்யூஎஸ்ஆர்பி சரிங்களா அறிவிச்சிருக்கிற ஜூன்ல வெளிவர இருக்கிற சப் இன்ஸ்பெக்டர் சார்பாய்வாளர் தேர்வுக்கு நம்ம சிறப்பா என்ன செய்யறோம்? சூரரை போற்று 4.0 டெஸ்ட் பேஜ் கொடுக்குறோம். நீங்க வீட்டுல இருந்தே படிக்கலாம், வகுப்பு முடியாம இருக்கலாம். அவங்க டெஸ்ட் அடிச்சு டிஸ்கஷனிங் கலந்துக்கிற மாதிரி ஒரு அருமையான வாய்ப்பு தான் சூரரை போற்று. ஏன் அது முழுக்க சிறப்பா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2023ல போன சார்பாய்வாளர்ல நம்ம டெஸ்ட் பேஜ் எல்லாம் வச்சதுல 90% வினாக்கள் உறுதியாக வந்திருக்கு. அழகா ப்ரூஃபோட நம்ம யூடியூப்ல வீடியோ கொடுத்துருக்கோம், எடுத்து பாத்துங்க. அதனால முழு நம்பிக்கையை கொண்டு இந்த டெஸ்ட் பேஜ் அடிச்சு பழங்க. ஏன்னா தேர்வு தான் உங்களை வளப்படுத்தும். சரிங்களா? நேரம் ஆயிட்டே இருக்கு. 13வது கேள்வி. சரிங்களா? நாடகவியல் என்னும் நூலில் அதன் விளக்க வகையில் எழுதப்பட வேண்டிய முறைகள் முதலியவற்றை குறிப்பிட்டவர் யார்? நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா யாருப்பா அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. பம்மல் சம்பந்தனார், பரிதிமார் கலைஞர், மகேந்திரவர்மன், கவிமணி. நாடகவியல் சரிங்களா? அதன் விளக்க வகைகள் எழுதப்பட வேண்டிய முறைகள் முதலியவற்றை குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பாத்தீங்களாக்கா யாருப்பா சொல்லுங்க. நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 3 பேர் பார்த்திருப்பான். தமிழ் நாடக பேராசிரியர் பரிதிமார் கலைஞர், தமிழ் நாடக தந்தை பம்மல் சம்பந்தனார், தமிழ் நாடக தலைமை ஆசிரியர் அல்லது நாடக உலகின் இமயமலையா இருப்பார் சங்கரராஜ் சுவாமிகள். நாடக மறுமலர்ச்சியின் தந்தையான சா கந்தசாமி. நாடக கலையை மீட்டெடுப்பதே எனது குறிக்கோள் என்று சொன்னவர் யாருன்னா யாரு? நான் முத்துச்சாமி, கலைஞாயிறு என்று அழைக்கப்பட்டவர், கூத்துப்பட்டறை அமைப்பை நடத்தியவர். சரிங்களா? அப்ப நாடகவியல் என்ற நூலை எழுதியவர் யாருப்பா? சூப்பர், பரிதிமார் கலைஞர் எழுதியிருப்பாரு. பம்மல் சந்தனார் பாத்தீங்களா நாடக மேடை நினைவுகள், நடிப்பு கலையில் தேர்ச்சி பெறுவது எப்படி அப்படின்றத எழுதியிருப்பாரு. மகேந்திரவர்மன் எழுதிய நூல் தான் மத்த விலாச பிரகடனம். அது ஒரு நாடக நூலாக இருந்திருக்கும். கவிமணி என்ன சொல்லியிருப்பாரு நாடகத்தை பத்தி? நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை உண்டோ நீடு உலகில் உண்டோ நிகழ்த்து அப்படின்னு நாடகத்தை பத்தி சொன்னவர் யாரு? கவிமணி தான். நாடக சாலை ஒத்த நற்கலா சாலை உண்டோ நீடு உலகில் உண்டோ நிகழ்த்து என்று பாடியவர் கவிமணி பாடியிருப்பாரு. சரிங்களா? ரைட். இந்த பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம்பா. நாடு கூட்டலாகம் நாடகம், நாட்டை அகத்தில் கொண்டதுதான் நாடகம். சரிங்களா? மெய்ப்பாடு தோன்று உணர்வுகளுக்கு ஆடுவது நாட்டியம் என்றும், ஏதேனும் ஒரு வேடம் முனைந்து கதை சொல்வதை நாடகம் என்றும் அழைப்பாங்க. சிலப்பதிகாரத்தில் எப்படி சொல்லியிருக்கு, தொல்காப்பியத்தில் எப்படி சொல்லியிருக்கு, வரிசையா நம்மளுக்கு இந்த பாடம். ஏன்னா நாடகக்கலை மிக மிக முக்கியமான ஒன்று. நம்மளுக்கு 10th புத்தகத்துல புது புத்தகத்துல நாட்டுப்புற கலைகளை பத்தி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க. தேவராட்டம், ஒயிலாட்டம், கும்மியாட்டம், கரகாட்டம், சரிங்களா, பொய்க்கால் குதிரை ஆட்டம்,
சரிங்களா? இதெல்லாம் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து வச்சுக்கணும். பிளஸ் இதையும் பார்த்துக்கிட்டு நீங்க தெளிவா வச்சுக்கணும். சரிங்களா? ரைட்டு. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா பரிதிமார் கலைஞர். சரிங்களா? அவர் சூரியநாராயண ரூபாவதி கலாவதி என்ற பெண் வேடமிட்டுல நடிச்சிருப்பாரு தலைவர் பரிதிமார் கலைஞர். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய நாடகம், மிக மிக முக்கியமான கேள்வி. சரிங்களா? ரொம்ப 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 முக்கியமான தேர்வுகள் எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய நாடகம் எது? தேசபக்தி, தேசிய கொடி, கதரின் வெற்றி, நந்தனார் சரித்திரம். சொல்லுங்க. சரிங்களா? தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய நாடகம். சரிங்களா? எதுயா? தேசபக்தியா, தேசிய கொடியா, கதரின் வெற்றியா, நந்தனார் சரித்திரமா? சொல்லுங்க. எதுப்பா? சூப்பர்பா சூப்பர்பா, நிறைய பேர் சரியா ஆன்சர் கொடுத்துட்டே வரீங்க. மகிழ்ச்சி. எது? கதரின் வெற்றி. கதரின் வெற்றி தான் தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் தேசிய நாடகம். அதுக்கடுத்து தேசபக்தி, தேசிய கொடி போன்ற விடுதலை உணர்வு தோன்றக்கூடிய நாடகங்கள் நடத்தியிருப்பாருங்க. கோபால கிருஷ்ண பாரதியார் எழுதியதான் நந்தனார் சரித்திரம் என்ற ஒரு நாடக நூலை எழுதியிருப்பாரு. சரிங்களா? ரைட். இதெல்லாம் அந்த நாடகத்துல கொடுத்துருப்பாங்க, தெளிவா பார்த்துருக்கேன். டம்பாச்சாரி விலாஸ் எழுதியவர் யாரு? விபுலானந்த சாமிகள். சரிங்களா? சாரி, மதங்க சூளாமணி. சரிங்களா? அதை பார்த்து வச்சுங்க. விமலானந்த சாமிகள், அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. டம்பாச்சாரி விலாசம் எழுதியவர் யாரு? கமாண்ட்ல டைப் பண்ணுங்க. மதங்க சூளாமணி எழுதியவர் யாரு? கமாண்ட்ல டைப் பண்ணுங்க. ரெண்டுமே முக்கியம், பார்த்து வச்சுங்க. ரைட். அடுத்து 15வது வினா. சரிங்களா? 15வது வினா என்ன வினான்னு பாத்தீங்கன்னா, நாயக்க மன்னர்களின் ஆட்சி காலத்தில் தோன்றிய நாடக வகை. எந்த நாடகம் நாயக்க மன்னர்கள் காலத்துல தோன்றுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, பல்லுவா, குறவஞ்சி நாடகங்களா, நொண்டி நாடகங்களா, கோவில் நாடகங்களா? சொல்லுங்க. நாயக்க மன்னர்கள். சரிங்களா? எத்தனை பாளையங்களா பிரிச்சிருப்பாங்க? 72 பாளையங்களா பிரிச்சிருப்பாங்க. ஆரப்பாளையம், கோரிப்பாளையம், ராசபாளையம், கணக்கம்பாளையம். சரிங்களா? அப்படின்ட்டு நிறைய பாளையங்கள் பேரு அந்த பாளையங்களை தாங்கி நிற்கும். நாயக்க மன்னர்கள் ஆட்சி காலத்துல தோன்றிய நாடக வகை தான். என்ன நாடக வகை? சூப்பரியா. 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒன்றாக இருக்கக்கூடியது எது? குரத்தி, குறி சொல்ற வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடகம் குறவஞ்சி நாடகங்கள் தான் நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் தோன்றிய முக்கியமான நாடகங்களாகும். சரிங்களா? தமிழில் தோன்றிய முதல் குறவஞ்சி எதுப்பா? குற்றால குறவஞ்சி, திரிகட ராசப்ப கவிராயர் எழுதியது. திருநெல்வேலி மாவட்டம் மேலகரம் என்ற ஊரில் பிறந்தவர் தான் திரிகுட ராசப்ப கவிராயர். பல்லு. சரிங்களா? முதல் பல்லு, தமிழில் தோன்றிய முதல் பல்லு, முக்கூடர் பல்லு. ஆசிரியர் பெயர் தெரியவில்லை. இது நாடக வடியில் எழுதியவர் எண்ணாயின புலவர் அப்படின்னு படிச்சிருப்போம். உழவருடைய வாழ்க்கையை சித்தரித்து சொல்லக்கூடியதான் பல்லு. சைவ வைணவத்தை ஒன்றிணைக்கக்கூடியது பல்லு இலக்கியம் அப்படின்னு பார்த்திருப்பான். இந்த பல்லு நாடகம் உழவருடைய வாழ்க்கையை சித்தரிக்கும். சரிங்களா? நொண்டி நாடகம் 16ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியெல்லாம் செல்வக்குடியில் பிறந்த ஒருத்தன் எல்லா தவறான பழக்கங்களையும் செஞ்சு கடைசியில திருந்தி நல்லவனாகிற மாதிரி ஒரு கதையை கொண்டு அமைக்கப்பட்ட நாடகங்கள் தான் நொண்டி நாடகங்கள். சரிங்களா? அதே மாதிரி தஞ்சாவூரை மராத்தியர்கள் ஆண்ட போது என்ன செஞ்சிருப்பாங்க? கோவிலிலே நாடகங்கள் நடத்தியிருக்காங்க. தஞ்சாவூர்ல மராத்தியர்கள் ஆண்ட போது கோவிலில் நாடகம் நடத்தியிருக்காங்க. சரிங்களாயா? அடுத்து 16வது வினாவுக்கு போயிடலாம். 16வது வினா பாத்தீங்களாக்கோ பாருங்க. முதற் பொருள் சினைக்கு ஆகி வருவது. சரிங்களா? முதற் பொருள் சினைக்கு ஆகி வருது. என்ன ஆகு பெயர்? சரிங்களா? முதற் பொருள் சினைக்கு ஆகி வருவது எளிமையான ஒன்று. ஒரு முதற் பொருள் சினைக்கு ஆகி வருது. சினையாகு பெயர், முதலாகு பெயர், பொருளாகு பெயர், பி மற்றும் சி. சரிங்களா? ஒரு முதற் பொருள். சரிங்களா? எதுப்பா? சூப்பர் சூப்பர். ஆன்சரை கடைசி வரைக்கும் பார்க்கணும், அவசரப்பட்டு அடிச்சிடக்கூடாது. சரிங்களா? என்னப்பா ஆன்சரு? சரிங்களா? அதாவது முதலாகு பெயர், முதலாகு பெயருக்கு இன்னொரு பெயர் பொருளாகு பெயர். ஆன்சர் என்னப்பா? பி மற்றும் சி தான் ஆன்சரு. ஏன்னா முதற் பொருள். இப்ப மல்லிகை சூடினால் அப்படின்னா மல்லிகை என்பது ஒரு முதற் பொருள், முழு பொருள். ஏன்னா மல்லிகையில எல்லாமே இருக்கு. மல்லிகை பூ சூடினால் தானே அது சினை. அப்ப மல்லிகை சூடினால் என்பது ஒரு முழு பொருள். எதற்கு ஆகி வருது? சினைக்கு ஆகி வருது. அதனால அது என்ன பெயர்? என்ன பெயர்ப்பா? முதலாகு பெயர் அல்லது பொருளாகு பெயர் என்று அழைக்கப்படும். சரிங்களா? நன்னூலார் எத்தனை ஆகு பெயர்ப்பா சொல்றாரு? 15 ஆகு பெயர்கள் தான் குறிப்பிடுகிறார். சரிங்களா? ரைட்டு. தலைக்கு ஒரு பழம் கொடு. சரிங்களா? தலைக்கு ஒரு பழம் கொடு என்பது இந்த இடத்துல என்ன ஆகு பெயரு? சினையாகு பெயர். ஏன்னா தலைக்கு என்னது? ஒவ்வொரு ஆளுக்கு ஒரு பழம் கொடுக்குற மாதிரி அந்த உறுப்பை சொல்லி வர்றதுனால அது சினையாகு பெயர் அடிப்படையில வரும். சரிங்களா? அடுத்து பாருங்க 17. தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும் என்ற பாடல்களில் குறிப்பிடப்படும் சரையு நதி எந்த மாநிலத்தில் பாய்கிறது? பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு, ஆந்திரா. சொல்லுங்க. இப்ப புது புத்தகத்தில் இருக்கு. பழைய 8வது புத்தகத்தில் தனியே அந்த பாட்டை கொடுத்துருக்காங்க. புது புத்தகத்துல ஒவ்வொரு படலமா கொடுத்துருக்காங்க. 10th புத்தகத்தில் இருக்கல கம்பெனி சீத்த கவியெல்லாம் நான் என்று சொன்னவர் யாரு? பாரதியார். ஓசைதர் உன்பம் ஊமையலா இன்பம்டா அப்படின்ற 2 அந்த முக்கியமான மேற்கோள்களா புது பாட புத்தகம் 10வது பாட புத்தகத்துல இருக்கும். சொன்னது நம்ம பாரதியார் தான் சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு ஆற்று படலம், பாலகாண்டம் ஆற்று படலத்துல தான் இதை கொடுத்திருக்காங்க. தாதுகு சோலை தோறும் செண்பக காடு தோறும். கம்பராமாயணத்துல அந்த சரையு நதியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அந்த சரையு நதி எங்க பாயுது? உத்தரப்பிரதேசத்துல பாயுது, யூபியில தான் பாயுது. சரிங்களா? அழகா அந்த பாட்டுல கொடுத்திருப்பாங்க. கம்பராமாயணத்துக்கு கம்பர் இட்ட பேர் என்னப்பா? ராமாவதார. தொல்காப்பிய நெறி நின்று வடமொழி பெயர்களை தமிழ் படுத்தியவர் யார் தான்? கம்பர் தான் சொல்லியிருப்பார். சரிங்களா? தமிழ்நாட்டுல தான் நம்ம பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறோம். அதே ஒரு பஞ்சாப்ல என்ன பேருப்பா?
லோரி என்று பெயர். ஆந்திராங்கெல்லாம் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி என்று அழைக்கப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் என்ற பெயர்ல பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது. சரிங்களா? இந்தியாவில அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எதுப்பா? உத்தரப்பிரதேசம். அதிக மக்களவை தொகுதிகளை கொண்ட மாநிலம் எதுப்பா? உத்தரப்பிரதேசம். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த 18வது மக்களவை தேர்தல 7 கட்டங்களுமே தேர்தல் நடக்கக்கூடிய பகுதியாக எது இருக்கு? உத்தரப்பிரதேசம் தான் இருக்கு. சரிங்களா? அடுத்து 18வது வினாவுக்கு போயிடலாம். 18வது வினா என்ன வினா அப்படின்னு பார்க்க முன்னாடி நம்ம கணினி அகாடமி சரிங்களா வெற்றிகரமா இணைய வாயிலாக உங்களுக்கு கொடுக்குறோம். நம்ம பிளே ஸ்டோர்லேயே தனி ஆப்லாம் இருக்கு. கண்டிப்பா நீங்க என்ன செஞ்சுக்கலாம், டவுன்லோட் பண்ணிட்டு வெற்றிகரமா அதில் சேர்ந்து இணைய வழியாக நீங்க வீட்டில இருந்து இணைந்து படித்து ஒரு முயற்சி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இதுல சேர்ந்தா இதுக்கான தகவல்கள் தரணும்னா 78 45 45 47 47 என்ற அண்ணுக்கு அழைத்து நீங்க தெளிவு பெறலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 18வது கேள்வி, தந்தை பெரியாரின் சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? சரிங்களா? தந்தை பெரியாரின் சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யார்? யார்ப்பா சொல்லுங்க. புலவர் குழந்தை, பாரதிதாசன், முடியரசன், கலைஞர். கலைஞர் நூற்றாண்டு விழாவில் இணைந்திருக்கோம். நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, நிறைய விழாக்கள் கொண்டாடி இருக்காங்க, நிறைய கட்டடங்கள்லாம் திறந்திருக்காங்க, நிறைய திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே மனசுல இருக்குன்னு பட்ஜெட்லயும் நிறைய சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாம் முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 வினாக்கள் எதிர்பார்க்கலாமியா. அதனால போன செப்டம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட போன 6ஆம் மாசத்துல இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். தெளிவா பாருங்க. கொஞ்சம் நேரம் ஒதுக்கி டெய்லி 1 மணி நேரம் கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க. சரிங்களா? தந்தை பெரியாரின் சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர் யாருப்பா? சூப்பர்ப்பா, எல்லாரும் அருமையா சொல்லிட்டு இருக்கீங்க. மகிழ்ச்சியா. யாரு? நம்ம பாரதிதாசன் தான் பெரியாரின் சிந்தனைகளை கவிதை வடிவில் தந்தவர். சரிங்களா? புலவர் குழந்தை எதுக்கு எழுதியிருக்கேன்? சரிங்களா? பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க திருக்குறளுக்கு 25 நாட்கள்ல உரை எழுதி கொடுத்தவர் யாரு? புலவர் குழந்தை. அவர் தான் ராவண காவி எழுதியிருப்பாரு. கம்பராமாயணத்துக்கு எதிராக எழுதப்பட்டது. கம்பர் ராமனை முதன்மைப்படுத்தியிருப்பார். ராவண காவியத்துல புலவர் குழந்தை ராவணனை முதன்மைப்படுத்தி எழுதியிருப்பார். சரிங்களா? முடியரசன் பெரியாரிடத்தும் அண்ணாவிடத்தும் நெருங்கி பழகியவர் யாருன்னா முடியரசன். பரம்புமலை நடந்த விழாவில் முடியரசு கவியரசு என்ற பட்டம் குன்றக்குடி அடிகளாரால் கொடுக்கப்பட்டிருக்கும். காரைக்குடி மீசு உயர்நிலை பள்ளியில வேலை பார்த்தவர். இவருடைய புகழ்பெற்ற நூல் எதுன்னு பாத்தீங்களா பூங்கொடி. சரிங்களா? ஒரு புகழ்பெற்ற நூல். சரிங்களா? ரைட்டு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்படுவர் யாரு தாப்பா? முடியரசன். இயற்பெயர் என்னப்பா? துரைராசு. சரிங்களா? அடுத்து 19வது வினா என்ன வினா? 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? ஓரறிவு முதல் 6 அறிவு வரை உயிர்களை வகைப்படுத்தியவர் யாருன்னு பாத்தீங்களாக்கு நம்ம தொல்காப்பியர் தான். அந்த அடிப்படையில 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு எது? சொல்லுங்க. இப்ப புது புத்தகத்திலேயே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்களாக்க பழைய புத்தகத்திலேயும் நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? சொல்லுங்க. ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு. சரியா? மெய், வாய், மெய் ஓரறிவு. அடுத்து மெய், வாய், ஈரறிவு. மெய், வாய், மூக்கு 3 அறிவு. மெய், வாய், மூக்கு, கண் 4 அறிவு. மெய், வாய், மூக்கு, கண், செவி 5 அறிவு. மெய், வாய், மூக்கு, கண், செவி, மனம் 6 அறிவு வரும். சரிங்களா? எதுப்பா 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு? வண்டு தான் 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு. நண்டு, வண்டு, தும்பி இது 3மே என்னப்பா 4 அறிவுக்கு எடுத்துக்காட்டு. சரிங்களா? பறவை என்னப்பா 5 அறிவுக்கு எடுத்துக்காட்டு. அதே மாதிரி நத்தை, சங்கு. நத்தை சங்குல எத்தனை அறிவுக்கு எடுத்துக்காட்டு? ஈரறிவுக்கு எடுத்துக்காட்டு வந்துடும். சரிங்களா? அட்டை, எறும்பு, கரையான், அட்டை இது 3மே என்னப்பா மூவறிவுக்கு எடுத்துக்காட்டாக வரும். 6 அறிவுக்கு எடுத்துக்காட்டு யாருப்பா? நம்ம மனிதன் தான். ஓரறிவு உயிர்களையும் விரும்ப வேண்டும் என்ற உயரிய பண்பை சொல்லக்கூடிய நூல் எதுனா நற்றினையை பாடியவர் மொத்தம் எத்தனை பேர்? 275 பேர். சரிங்களா? அடுத்து நிறைவான வினாப்பா 20வது வினா என்ன வினா அப்படின்னு பாத்தீங்களாக்க எந்த வேற்றுமையை செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கின்றோம்? சொல்லுங்க பாப்போம். எந்த வேற்றுமை செய்யப்படு பொருள் வேற்றுமை? முதல் வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, விழி வேற்றுமை, 4ஆம் வேற்றுமை. சரிங்களா? செய்யப்படு பொருள் வேற்றுமை என்று அழைக்கப்படுவது எதுப்பா? சொல்லுங்க. சரிங்களா? ஐயா, வேற்றுமை உறுப்புகள் எத்தனையா இருக்கு? 6 இருக்கு. வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை உறுப்புகள் 6. சரிங்களா? அந்த வகைப்புல செய்யப்படு பொருள் வேற்றுமை எதுப்பா? சொல்லுங்க. எதையா? சூப்பர், நிறைய பேர் ஆன்சர் கொடுக்குறீங்க. மகிழ்ச்சியா. 2ஆம் வேற்றுமை. சரிங்களா? 2ஆம் வேற்றுமை தான் ஆக்கல், அழித்தல், அடைதல், அந்த ஒப்பு, நீங்கள் எல்லா பொருளையும் வரக்கூடியது 2ஆம் வேற்றுமை. அதுதான் செய்யப்படு பொருள் வேற்றுமை. முதல் வேற்றுமை எதுப்பா? முதல் வேற்றுமைக்கு என்ன பேரு? எழுவாய் வேற்றுமை என்று பெயர். விழி வேற்றுமை என்றதை அழைப்போம்ப்பா நம்ம. 8ஆம் வேற்றுமை தான் விழி வேற்றுமை. அழைத்தல் பொருள். விழினப்பா அழைத்தல். சரிங்களா? விழித்தான் அழைத்தான். விழித்தான் சிறப்பு நகரம் வந்தாதான் பொருள். பார்த்தான் என்று பொருள். இந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் பார்த்திருக்கான்? மயங்கொலி எழுத்துக்கள் பார்த்திருக்கான். 3 லகரம், 3 நகரம், 2 ரகரம். சரிங்களா? மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் பார்க்கு? மயங்கொலி எழுத்துக்கள் 8 இருக்கு. விடை 8 வகைப்படும். தொடை 8 வகைப்படும். பொருள்கோள் 8 வகைப்படும். ஒற்றளபடையில் அளபெடுக்காத ஒற்று எழுத்துக்கள் எத்தனைப்பா? 8. சரிங்களா? எல்லாமே மனசுல வச்சுக்கணும். சூப்பரியா. 20க்கு எத்தனை அடிச்சிருக்கீங்கன்னு கரெக்டா போடுங்க. பிடிஎஃப்ல கொஸ்டின் இருக்கு. நேரம் கிடைக்கிற முதல்ல அடிச்சு பார்த்து பழகிங்க. மீண்டும் நாளை காலை என்ன செய்வோம்? வைகரையில் வைகை தமிழ் தேர்வுல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.